24 2% வரும்னாரு ஐயா சுமன் ஸ்ரீராமன். 8% மேல வரும்னு சொன்னேன். நான் சொன்னதான் நடந்தது. காரணம், சீமான் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறாரு, அரசியல் அதிகாரப்பட்ட மக்களுக்காக நிற்கிறாரு, குரலத்தின் குரலாக நிற்கிறாரு, பாதிக்கப்பட்டவனுக்காக நிற்கிறாரு. அதுக்குன்னு ஒரு துணிச்சல் வேணும். ஓனரிக்குப்பன் கோட்டை இன்னி சொல்றதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். அவனை எதிர்த்து இதுல நம்ம ஓட்டு போயிருமோங்கிற அச்சம் அவர்கிட்ட இல்ல. பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, என் தமிழ் இல்லைன்னு சொல்லும் போது இந்த இடத்துல பலமான பிராமணர்களை நம்ம எதிர்க்கிறோம்ங்கிற அச்சம் சீமான்கிட்ட இல்ல. ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னா சீமானுக்கு துணிச்சல் தான் அங்க நிக்குது. எண்ணி கூடு அளந்து கூடுன்னு உடனடியாக கொடுக்க முடியாது, எல்லா ஜாதிக்கும் நியாயத்தை பண்ணுன்னு சொன்னாருன்னா சீமானுக்கு நியாய உணர்வும் துணிச்சல் தான் அங்க நிக்குது. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். சீமான் 214 நிற்கிறாரு, 4 பேரை ஏத்து நிற்கிறாரு. 4 பேர்ல யாருக்காவது ஒட்டுணியா போக முடியுமான்னு நினைக்கக்கூடிய விஜயும் சேர்த்தே அடிக்கிறாரு. விஜய் துணிச்சல் இருந்தா நானும் 214 நிற்க போறேன், எனக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு டிக்ளேர் பண்ணணும். குழப்பத்திலையும் அரசியல் லாபத்தை நோக்கியும் வியாபாரத்தை நோக்கியும் விஜய் நிற்கிறாருங்கிறத சீமானை இதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு.